முதலாவதாக இந்த ஜாதகத்திற்கு பலன் எடுத்தவர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளுங்கள். சார் வெங்கடேஷ் சார், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் நீங்க சொல்லுங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய அனைத்து குருமார்களுக்கும் நம்முடைய குருநாதர் ஐயா ஜெயதராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிக்கான செலுத்திக் கொண்டு இந்த ஜாதக பலன் சொல்றேங்க ஐயா. இது 10/3/1995 காலையில 11:50 பிறந்த ஒரு ஆண் ஜாதகம். இப்ப வயசு 30 ஆச்சுங்க. ரிஷப லக்கணம் மிதுன ராசியில பிறந்திருக்காருங்க ஐயா. இவருக்கு வந்து ஒரு செகண்ட் லக்கணம் ஒரே செகண்ட் ஐயா, ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ ஒரே செகண்ட். மன்னிக்கணும் ஐயா. சரிங்க. இந்த லக்னத்தை பொறுத்தவரை இவரை பொறுத்திருக்கீங்க. இந்த லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 9 நல்ல நிலையில இருக்காருங்க ஐயா. சோ லக்னாதிபதியும் லக்னமும் எந்த இடத்துல இதுல வந்து கெட்டு போகல. ஏன்னா லக்னத்தை வந்து குரு வந்து பாத்துறாரு. லக்னாதிபதியும் ஆன சுக்கிரன் வந்து அம்ச கட்டத்துல ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. 2 விதமான தீய கிரகங்களுடைய பார்வையிலும் அவர் அசுபகிரகங்கள் பார்வையில அவர் இல்ல. சோ லக்னம் லக்னாதிபதி 2 வளர்ச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்குங்க ஐயா. சோ இவர் வந்து பார்க்க அழகா லட்சணமா ஒரு நல்ல பிரபாந்தமா இருக்கிற ஒரு அழகான ஒரு ஆண் ஜாதகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. 2வது செவ்வாய் சுக்கிரன் 2 வந்து தொடர்பு கொள்றதுனால ரொம்ப நாகரீகமாக கொஞ்சம் காதல் உணர்வு மிக்க ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறது நம்ம இந்த இடத்துல பார்க்கணுங்க ஐயா. 2வது இவருக்கு செவ்வாய் வந்து நீச்சமாயி வக்ரமா இருக்கு அப்படிங்கறதுனால செவ்வாய் வந்து அந்த இடத்துல வலுத்துருச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாங்க ஐயா. 2வது லக்னத்துல இதுல வந்து குரு வந்து 7ஆம் இருந்து 11 சனி வந்து 4ஆம் இடம் 7ஆம் இடம் தொடர்பு கொண்டாருங்க. குருவும் சந்திரனும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 6-8 அமைஞ்சிருக்காங்க. ஒரு தகர யோகம் இருக்கிற ஜாதகம் மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் செவ்வாய் வந்து 6, 9, 10 தொடர்பு கொண்டாருங்க. இந்த இதை பொறுத்த அம்சத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி ஆட்சியா இருக்கார், சனி நீச்சமா இருக்கார், சந்திரனங்கள் நீச்சமா இருக்கு, உச்சமா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஜாதகத்துல சூரியன் திக்பலமா இருக்காருங்க ஐயா. 2வது சூரியன் சனி 2 வந்து இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கறதுனால தந்தை கூட வந்து பெரிய அளவுக்கு இவரு அனுசரிச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து நெருங்கிட்டா இருக்கிறாங்க. டிகிரி வந்து 5 டிகிரிக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறதுனால சூரியன் சனி தந்தை கூட பெரிய அளவுக்கு ஒரு ஒட்டுதல் இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. 2வது இவருக்கு படிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஐயா. லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை சூரியன் சனி 2 கிரகங்களும் பார்க்கறது அப்படிங்கறதுனால படிப்பின் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இவர் வந்து படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் புதன் வந்து நல்ல வலுவாத்தான் இருக்காரு. 9ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காரு அப்படிங்கறதுனால சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. செவ்வாயோட பார்வையில தான் இருக்காரு. அந்த செவ்வாய் கெட்டு போகல அப்படிங்கறதுனால படிப்பு உயர் படிப்பு வந்து கண்டிப்பா ஒரு பட்டப்படிப்பு இவர் வந்து முடிச்சிருப்பாரு. இவர் வந்து சூரியன் அல்லது சனி சார்ந்த படிப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட படிச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு. புதன் வளர்த்திருக்கிறதுனால கண்டிப்பா உயர்கல்வி படிச்சிருப்பார். 9ஆம் இடம் வளர்த்திருக்கிறதுனால உயர்கல்வி முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கீங்க. 2வது 12ல வந்து கேது, 6ல ராகு இருக்கு அப்படிங்கறதுனால 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அயனசயன போகம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ தூக்கம் அப்படிங்கறது பெருசா இவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வந்து இவரு வெளியூர் வெளிநாடுல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். 2வது 6ல ராகு இருக்கிறதுனால கடன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருகும். சோ கடன் வந்து வாங்காம இருக்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படிங்கறது நான் பார்த்திருக்கேங்க ஐயா. 2வது வந்து 1/10/2020 என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. 1/10/2020 குரு திசையில புதன் புத்தியில குருவோட நடந்துச்சுங்க. இது வந்து பிறலட்சணத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, 3 8 அதிபதிகள் வந்து மாரகாதிபதியா வர்றது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்தில் இவருக்கு வந்து தந்தை இழந்ததுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது தந்தை வழியில் பிரச்சனை வந்திருக்கலாம். ஏதோ தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து இவருக்கு
பிரச்சனை வந்து 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கறதுனால தந்தை வழியில் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து இவர் இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கீங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை வந்து குரு திசையில சந்திர புத்தி நடந்துட்டு இருக்கு. ராசிநாத தசாநாதனும் புத்திநாதனும் 6, 8 இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு. சஷ்டாஷ்டக நிலையில இருக்கிறாங்க. சாதகம் இல்லாத நிலை. இந்த குரு திசை சந்திர புத்தி முடிஞ்ச பிறகு இவருக்கு அடுத்து வர திசைகள் கொஞ்சம் புத்திகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது இவருக்கு சனி திசை வந்து ஆரம்பிக்குது. பொதுவா வந்து 4ஆம் திசையா வந்து சனி திசை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சனி வந்து சூரியனோட அஷ்டங்கமானதுனால பெரிய அளவு பாதிப்புகள் இல்லாம இருக்கலாம். சனி திசை வரும்போது இவர் வந்து அந்த சனி சம்பந்தப்பட்ட உடல் ஊனமுற்றவர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்ப தானம் பண்றது அந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். எதிர்கால வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வேலை பொறுத்த வரைக்கும் வந்து இதுல வந்து முதன்மை பலத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் இருக்கு. ஏன்னா குருவும் செவ்வாயை தொடர்பு உள்ளது. சுக்கிரனும் செவ்வாயை தான் நேரடியா பாக்குறதுனால செவ்வாய் தான் அங்க வலுத்து இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் இங்க செவ்வாய் வலுத்திருக்கிறா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. காவல்துறையில் இருக்கலாம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழில இவர்களுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சனிதசை காலத்தை மட்டும் இவர் நல்ல விதமா கலந்துடணும். சனி அந்த பிரீத்திகள் எல்லாம் செஞ்சா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்து ரேவதி மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க. உங்க கேக்குது. இப்ப கேக்குதுமா? கேக்குதுங்களா? எனக்கு இவர் வந்து 10/3/95 மதுரையில காலையில பிறந்த மதுரையில பிறந்தவர். இவருடைய லக்னம் லக்னாதிபதி அதாவது ராசி எல்லாம் தெரிஞ்சதான். இப்ப வந்து லக்னம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். லக்னம் வந்து குருவோட பார்வையில நல்லாதான் இருக்கு. அடுத்து லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துல 2க்கும் 5க்கும் உரிய புதனோட சேர்ந்து சுபத்துவமா தான் இருக்கும். அப்ப லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கு. இவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கனால எல்லா பாக்கியத்தை தேடி போயிருக்காரு அவரு. சோ அவருக்கு எல்லா பாக்கியமும் அவருக்கு கிடைக்கும். இவருடைய குணாதிசயங்கள் அதெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்க படிப்பு சம்பந்தமா கேட்டிருக்கீங்க. 2ஆம் இடத்துல இருக்க சந்திரன் தனக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் வளர்புரை சந்திரனா இருக்கிறதுனால இவருடைய படிப்பு நல்லாவே இருக்கும். ஆரம்ப கல்வி நல்லாதான் இருந்திருக்கும். அடுத்து வந்து 4ஆம் இடமான உயர்நிலை கல்வியும் நல்லாதான் இருக்கும். தனி பார்வை இருக்கு. இருந்தாலும் சூரியன் தன் இடத்தை பார்த்து பலப்படுத்துறதுனால உயர்கல்வியில சிறு தடங்கள் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து உயர்கல்வி அப்படின்றதுல 9ஆம் இடத்தை பார்க்க போறோம்னா புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. புதன் வித்யாகாரகன் புதன் இருக்கனால இவர் உயர்கல்வி மிக சிறப்பாவே நல்லா முடிச்சிருப்பாரு. இதுல முதன்மை கிரகங்கள் படிப்புன்னு பாக்குறப்ப நான் புதனை எடுத்திருக்கேன். ஏன்னா சுக்கிரனோட இணைப்பு புதன் இருக்காரு. நவாம்சத்திலையும் மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி இடத்துல புதன் இருக்காரு. அடுத்து 2ஆம் நிலை கிரகமா வந்து செவ்வாய், அதாவது நம்ம குருவோட பார்வையில இருக்கனால செவ்வாய் வந்து இங்க கெடல. அதாவது சுக்கிரனுடைய பார்வையில நீச்சமாயிருப்பார், பங்கமாயிட்டாரு, பத்திரமாயிருப்பாரு. அடுத்து வந்து நவாம்சத்துல குருவோட இணைந்து உச்சத்துல இருக்கு. சோ இவர் அடுத்த கிரகமா இருக்காங்க, அடுத்த முதன்மை கிரகமா. அடுத்து வந்து சூரியன் குருவோட ஏதோ 2 கிரகங்களை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து புதன் ஆரம்ப படிப்பு தொழில் அப்படின்னா புதனுடைய காரகத்துவமான படிப்புகளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆடி ஜோதிடமும் இருக்கு நல்லா வரும். இருந்தாலும் இந்த காலதேச உத்தரவாதத்தை பற்றி இந்த வயசுல அவர் படிக்க மாட்டாரு. அதனால இது படிப்பு சம்பந்தமா புதன் சம்பந்தமான படிப்பு அதனுடைய வேலையில பார்க்கலாம். இவர் செவ்வாயுடைய படிப்புகளில படிக்கலாம். ஒரு நவாம்சத்துல சுக்கரனோட சூரியன் சேர்ந்து இருப்பாங்க. அடுத்த கட்டமா சேர்ந்து இந்த மாதிரி இருக்கு.
சத்சங்கம் பண்ணி தான் இருக்காரு இவரு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல படிப்பு தொழில் சம்பந்தமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து திருமணம் பத்தி கேட்டிருக்கீங்க. திருமணம் வந்து இப்ப நடக்கிறது வந்து குரு தசை. குரு தசை நடந்துட்டு 2016 இப்ப வந்து முடிய போற சூழ்நிலை 30 வயது ஆகுது இருக்கும். முடிய போற சூழ்நிலை 30 முடிவுக்கு ராகு புத்தியோட முடியுது. இதற்கு அடுத்து வர குரு தசை செவ்வாய் புத்தி இல்ல. ஏன்னா செவ்வாய் வந்து இங்க 7க்கும் 12க்கும் உரியவராகி 3ஆம் இடத்துல இருந்து பிரம்ம திருமணத்தை இயக்குறதுனால அப்போ என்ன நிகழ்வு 3, 7, 11 ஏறி இவருக்கு வந்து திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கீங்க. இந்த வகையில கழிச்சிருக்கோம். நீங்க கொஞ்சம் எனக்கு நன்றிங்கம்மா. சார் ராஜ் ரமேஷ் சார், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், நீங்க சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் ஐயா. நீ கொடுத்துருக்க ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் ஜாதகம் 10/3/1995 11:50. லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிங்க. லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்தை யார் பாக்குறா அப்படின்னா குரு பகவான் பாக்குறாருங்க. அப்ப லக்னாதிபதி 9ஆம் இடத்துல குரு பாக்குறதுனால லக்னம் வந்து குரு பார்வையில ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எங்க இருக்காருன்னா அவருடைய நட்பு வீடான சனி பகவான் வீட்டுல தான் வந்து இருக்கிறாருங்க 9ஆம் இடத்துல. அப்ப அங்க வந்து நல்லாதான் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அம்சத்துல அவருடைய ஆட்சி பெற வீட்டுலதான் இருக்கிறாருங்க. அப்ப லக்னாதிபதி சிறப்பாகவே இருக்குது. செவ்வாயோடைய பார்வை இருந்தாலும் அப்ப வந்து ஜாதகரை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் எப்படியா இருந்தாலும் தன் முயற்சியால முன்னேறி வந்துருவாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப சுக்கிரன் அப்படின்றதுனால எப்பவுமே நவநாகரிகமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னாக்கா புதன் இருக்கிறதுனால எதுலயும் வந்து புத்திமான அறிவாளியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் மிகுந்தவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பார்க்கறதுனால நல்ல தெய்வீக பற்று உடையவராகவும் ஆன்மீக சிந்தனை உடையவராகவும் மதிக்கத்தக்க தோரண உடையவராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 2 ஒரு படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதுல வந்து என்னன்னா சிறப்பான கிரகம் அப்படின்னு யாரு பாத்தீங்கன்னா புதன், செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கிறாங்க. அதனாலதான் குருவுடைய பார்வை வந்து என்னன்னா 20 டிகிரில இருக்குது. அப்ப சந்திரன் மேலேயும் படுது. இங்க வந்து சந்திரன் வந்து வளர்வெளி சந்திரனா தான் இருக்கிறாரு ஐயா. அப்ப இதெல்லாம் பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன், செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்க எல்லாமே வந்து பலம் வாய்ந்த கிரகமா தான் இருக்குது. அப்ப ஒரு படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய படிப்பு ஆர்வத்தமா எடுத்து, ஏன்னா ஒரு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, சுக்கரனோட சேர்ந்துதான் இருக்கிறாரு. அப்ப இவருக்கு படிப்புல ஏதாவது தடை இருந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல வந்து என்னன்னா புதன், சனி, சூரியன் பாக்குறாங்க. ஒரு ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாலும் நான் ஒரு 10-12 இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா பின்தங்கி இருக்கலாம். அதுக்கடுத்து பிற்காலத்துல என்னடானா கொஞ்சம் நல்ல நிலைமையில படிச்சு பட்டத்தை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐயா. இவர் என்ன மாதிரி படிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புதனுடைய ஆர்வத்துவமான படிப்பாக அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், டீச்சிங், மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா செவ்வாய் இங்க உழவாதான் இருக்கிறாரு. அப்போ வந்து சூரியனும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரானிக், அதுக்கடுத்து பி இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது கடநிலை மருத்துவம், இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க ஐயா. இது சம்பந்தமா ஒரு படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் வந்து உச்சம் பெற வீட்டுல இருக்கிறாருங்க ஐயா. அதுக்கெல்லாம் சூரியன் வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாரு, செவ்வாய் வந்து குருவோட இணைஞ்சிருக்கிறாரு. அப்ப ஒரு மருத்துவம் சார்ந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறன், ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தகுதியும் ஒரு கிட்ட இருக்குதுங்க ஐயா. அதனால பாத்தீங்கன்னாக்கா அது ரிலேட்டிவான ஜாப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து திருமணம் வந்து இங்க எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமணத்துக்கான காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வயசு 7 மாசம் 15 நாள் ஆகுதுங்க ஐயா. அப்ப இவருக்கு இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. வீடு கொடுத்த புதன் வந்து 9ஆம் இடத்துல சுக்கரனோட தான் இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னாக்கா இவர் லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் உடையவர் வந்து என்னடானாக்கா சுக்கரனோட சேர்ந்துதான் இருக்கிறாருங்க ஐயா. ஆனா 7ஆம் இடத்துல வந்து அட்டமாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து சனி பார்வை வாங்கி இருக்குதுங்க ஐயா. அதனால பாத்தீங்கன்னாக்கா
12ஆம் இடம் சொல்றதுல கேது அமர்ந்து மாந்தி அமர்ந்து சனி பகவானுடைய பார்வை அங்க வந்து ஆட்சி பெற்ற சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுதுங்க ஐயா. அப்ப இவருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் காலதாமதமான திருமணம் அப்படின்றது இதுல காட்டுதுங்க ஐயா. 7ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா அப்ப சனி பகவானுடைய பார்வை இங்க கொஞ்சம் எடுத்துடுச்சுங்க. அப்ப இவருக்கு வந்து என்னன்னா இதுக்கு அடுத்து திருமண காலம் தான். இது வந்து கொஞ்சம் லேட்டா திருமணம் நடக்கணும் அப்படின்றது. இப்ப ராசிப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கும். ஆனா லக்னப்படி பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சுபத்துவமா தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 5ஆம் அதிபதியா இருந்து அதுக்கு அடுத்ததுன்னா 2ஆம் அதிபதியா இருந்து 9ல சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு. இங்க வந்து குரு பகவான் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து 8க்கும் 11க்கும் அதிபதியா இருந்து அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு தாரதோஷம் உள்ள ஜாதகமா இருக்குது. ஏன்னா இவர் வந்து குரு பகவான் வந்து 11ஆம் இடத்தையே பாக்குறாருங்க. அப்ப இது வந்து தாரதோஷம் உள்ளது. ஒரு திருமணம் அப்படின்னு ஒண்ணு செஞ்சாலும் அது வந்து என்னடானாக்கா சாங்கியப்படி என்னடானா ஒரு தாலி ஏறின பிறகு மறு தாலி உண்டியில போட்டு ஒரு தாலிய கழுத்துல கட்டிக்கிற மாதிரி வந்துருங்க ஐயா. அப்ப இது வந்து ஒரு தாரதோஷம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணுங்க ஐயா. இப்போ ஜாதகப்படி தாரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடக்கிற தசா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருதசா சந்திர புத்திங்க ஐயா. குருதசா குரு சந்திரன் 2 பேரும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாங்க ஐயா. இந்த லக்கணத்துக்கு வந்து என்னன்னா 3க்கு 8க்கு மாரகாதிபதி, 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியா வராங்க. 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவான், இவங்க 2 பேருமே இந்த லக்கணத்துக்கு இப்ப மாரகாதிபதியா இருந்து வேலை செய்யறாங்க ஐயா. அப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாதகர் கொஞ்சம் உற்சாகா தான் இருக்கணும் ஐயா. இவர் திருமணம் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா இவர் திருமண காலம் எல்லாம் வந்துச்சுங்க ஐயா. இந்த புதன் வந்து என்னன்னா 5ஆம் அதிபதியா இருந்து இவர் வந்து சுக்கரனோட 9ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா இவருக்கு வந்து ஏதாவது ஒரு காதல் கூட இருந்திருக்கலாம். அந்த சம்பவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னா இந்த செவ்வாயில பண்ணா எப்படின்னா செவ்வாய் வந்து அந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து 3ல இருக்கிறாருங்க. இருந்தாலும் வந்து சுக்கிரன் புதனுடைய இது வந்து சுபத்துவமா தான் இருக்கிறாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல சின்ன ஏதாவது ஒரு சின்ன சங்கடத்துல வந்து திருமணம் நடத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா ராகு புத்தில குருதசா ராகு புத்தில செஞ்சா கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ராகு வந்து சுக்கரன் மாதிரி செயல்படணும், அந்த காலகட்டத்திலையும் கொடுக்கலாம். செவ்வாய் வந்து என்னன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து 12ஆம் அதிபதியா தான் செயல்படுவாரு. இருந்தாலும் வந்து என்னன்னா இந்த காலகட்டத்துல செஞ்சா ஒரு சின்ன சங்கடத்தோட செய்யற மாதிரி இருக்குங்க ஐயா. செவ்வாய் புத்தியில செய்யற மாதிரினா அந்த சந்திர புத்தியில இப்ப செய்யணும்னு ஆர்வப்பட்டாங்க ஏதாவது வந்து ஒரு சங்கடத்தோட திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து குரு அங்க இருக்கிறாருங்க. அப்ப பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப வந்து கடவுமனைக்கு வந்துடுறாரு, பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த காலகட்டத்துல செய்யறது அவ்வளவா சாத்தியப்படாது. கொஞ்ச நேரம் வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ஒரு திருமண காலமா இருக்கும். அதுக்கடுத்து எதிர்வர வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அதுக்கடுத்து இப்ப நடக்கிறது வந்து என்னன்னா குருதசா சந்திர புத்தி அவ்வளவா சிறப்பா இருக்காது. அதுக்கடுத்து குருதசா செவ்வாய் புத்தி அவரும் வந்து என்னன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப பெருசா செஞ்சிட மாட்டாருங்க. அந்த குருதசா ராகு புத்திர ராகு தேசத்துல திருமணத்தை கொஞ்சம் செய்யலாம் இந்த காலகட்டத்துக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய சனி தசா வந்து என்னன்னா சனி தசா வந்து இந்த லக்னத்துக்கு வந்து பாக்கிய அதிபதியா இருந்து நல்லதை செய்யறதுக்கான காலமா இருக்கும் ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து இங்க வந்து வளர்பெரிய சந்திரனா தான் இருக்காரு. அதுல தான் குருவுடைய ஒளி அங்க படுதுங்க. அப்ப இவர் கையில எப்பயும் வந்துடுறாங்கன்னா வருமானத்துக்கு வந்து என்னன்னா காசு பணத்துக்கு ஒரு கொஞ்சம் பெருசா வந்து இல்லாத போகுது. எப்பயும் காசு பணம் ஒரு கையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுல தான் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானும் சூரியன் 2 பேர் சேர்ந்து இருக்காங்க. அப்ப தந்தை மகன் உறவுல கொஞ்சம் சங்கடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்க செவ்வாய் வந்து நீச்சமாகி அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா வக்கரமா இருக்கிறாரு. அப்போ வந்து சகோதரத்தோட சின்னதா ஏதாவது சங்கடம் இருந்திருக்கலாம். அப்புறமேட்டா என்னன்னா அது ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா மண்மனைன்றதுலயும் வரதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஐயா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து சூரியன் சுக்கிரன் இடைவெளி பாத்தீங்கன்னா 40 டிகிரி இருக்குதுங்க ஐயா. ஏன்னா இவருக்கு வந்து திருமண காலன்றதுனால வந்து சூரியனும் சுக்கிரனும் வந்து 40 டிகிரில இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணினா அதுல திருமணம் செய்யும் போது இந்த தாரதோஷம் இருக்கிறதுனால திருமணம் செஞ்சாங்க அது வந்து கோயில் உண்டியில அந்த மாங்கல்யத்தை போட்டு அதுக்கு அடுத்தது வந்து நான் வேற ஒரு தாலியை கட்டிக்கணும் ஐயா கோயில் குடி. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களா
சார் அடுத்து கர்ணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய சுக்கிர சனி வியற்ற ஆகிய நமக்கு ரிஷப லக்னம் மிதுன ராசி பொறுப்பனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறாரு, லக்னம் சிறப்பா இருக்கு, வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல. லக்னாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி வந்து பாதக ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அப்ப பாதக ஸ்தானத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப தந்தை வழி உறவுகள்ல பெரிய அளவுல எதிர்பார்ப்பு எதுவும் வைக்காம இருந்தா இந்த லக்னாதிபதியும் நல்ல நடைபெற்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா தந்தை வழி உறவுகள்ல எதிர்பார்ப்பு வச்சா அது வந்து இவருக்கு பாதகமா முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்ப அங்க ஒரு 50% தான் எங்கிட்ட மட்டும் சொல்ல முடியும் அவர் எப்படி எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாரா இல்லையா அப்படின்னு. சரி, அடுத்து பார்த்தோம்னா இவருக்கு கல்வி என்னன்னு கேட்டிருக்கீங்க. கல்வி அப்படின்னு பாக்குறப்ப இங்க முதன்மை சுபர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இவருக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. சந்திர பகவான் எப்பயுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு நிரந்தரமா இருக்க மாட்டாரு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. அப்ப ஆரம்ப கல்வியில ஒரு சீரான ஒரு இருக்காரு. உயர்வு தாழ்வு அப்படிங்கிறத கட்டாயம் இருக்கும். குடும்பத்திலையும் அப்படித்தான் இருக்கும். ஆமானங்கள் அவர் சொல்லி ஏற்ற இறக்க கட்டாயம் இருந்திருக்கும். அத வந்து வேற எந்த சுபகரமோ அல்லது பாவகிரகமோ பார்க்க. அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க சனி பகவானும் சூரிய பகவானும் பாக்குறது. சரி, சூரிய பகவான் தன்னோட வீட்டையே பாக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவருக்கு ஒரே ஒரு வருஷம் தான் செவ்வாய் தசா இருப்படையும். அதுக்கு அடுத்து 19 வயசு வரைக்கும் ராகு தசா தான் நடந்திருக்கு. ராகுவானவர் 6ஆம் இடத்தை இயக்குகிறார். நம்ம ராகு 6ஆம் இடத்தை இயக்குறப்ப மறைவு ஸ்தானத்தில் இயக்குறப்ப வந்து ஊரை விட்டு வெளியே போயிடுறதுதான் நல்லது. ராகு சனி இது மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்துறப்ப வெளியே போயிடுறதா நல்லது. அப்ப இங்க 4ஆம் இடத்தை வந்து சனி பகவானும் சூரிய பகவானும் பாக்குறாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்கு நடக்கிறது ராகு தசாவா இருக்கிறதுனால இவரு பிறப்பட விட்டு வெளியில போய் தாத்தா பாட்டி வீட்லயோ ஹாஸ்டல்லையோ சேர்ந்து படிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த 4ஆம் இட கல்வி அப்படிங்கிற ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். அடுத்து 9ஆம் அப்படிங்கிறது வந்து அங்க 9ஆம் இடத்துல லக்னாதிபதியே இருக்காரு. அங்க வந்து இவரும் புதன் பகவான் இருக்காங்க. நிச்சயமா இந்த 4ஆம் இடத்தை கடந்து வந்திருந்தாருன்னா இவருக்கு வந்து உச்சக்கல்வி. அதுக்கு அடுத்து 16ஆம் இடத்தை குரு பகவானே பாக்குறதுனால அதுக்கப்புறம் இருக்க கல்வியும் நல்லா இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து இந்த +2 லெவல் அதுக்கடுத்து ஏதோ ஒரு சின்ன டிப்ளமோ ஏதாவது ஒரு ஐடி இது மாதிரி முடிச்சு அப்படியே வெளியே வர மாதிரி ஆயிடும். சரி, இப்ப வந்து முதன்மை சுபர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூரிய பகவான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சூரிய பகவான் திக்பலம் பெற்று இருக்கிறார். அடுத்து நவாம்ச அடிப்படையில பார்க்கிறப்ப புஷ்கர நவாம்சமும் வாங்கிட்டார். அடுத்து வந்து ராசிக்கு இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நேசத்துல இருந்தாலும் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் பார்வையை பெற்று நவாம்சத்துல உச்சத்திலையும் இருக்காரு. அப்ப சூரியன் செவ்வாய் அதுக்கடுத்து மற்றவங்க சொன்ன மாதிரி சுக்கிரனோட இணைந்த புதன் பகவான் அவங்க நல்லா இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சனி பகவான் அங்க நவாம்சத்துல நேசமாயிட்டார். அப்ப சூரியன் செவ்வாய் புதன் இவங்களை வந்து நானு சுபர்களா நானு இங்க எடுத்துக்கிறேன். இப்ப இங்க அவர் என்ன வேலைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 3 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து லக்னத்துல 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. 4 10 3 10 அப்படின்னு. இப்ப 3ங்கிறது சிறு தூர பயணம், 4ங்கிறது வந்து வீடு கொட்டி வாங்கணும். அப்ப அது சம்பந்தமா வரணும். அடுத்து சூரியன் செவ்வாய் தொடர்பு வரணும். அப்படிங்கிறப்ப
இவர் மெக்கானிக்கல் சம்பந்தமான ஏதாவது எடுத்து படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம். அது சம்பந்தமா வீடு, வண்டி, வாகனம், சிறு தூர பயணங்கள் சார்ந்த தொழில் வந்து இவர் செய்யாததுக்கான வாய்ப்பு இருக்கட்டும். அடுத்து 10ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துலயே இருக்கிறனால இங்க நான் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுல இவர் வந்து உத்தியோகம் பார்க்கறது கூட தொழில் செய்யறது தான் நல்லது. உத்தியோகத்துக்கு போனாருன்னா இவருக்கு அலைச்சல் திரிச்சல் ஏற்படும். ஏன்னா ராகுங்கிறது பாம்பு, ஒரு இடத்துல நிக்க எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்ல முடியாது, நாங்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நிலைத்தன்மையா இருக்கணும்னா இவரு ஒரு தொழில் செய்யறதுதான் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்ல இவர் இந்த 4ஆம் இடத்தை வந்து சரி செஞ்சு வெளியில போய் படிச்சிருந்தாருன்னா சூரியன் செவ்வாய் சிறப்பா இருக்கிறதுனால இவரு மருத்துவம் சார்ந்த தொழில் கூட எடுத்து படிச்சிருக்கலாம். அப்ப மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெடிசன், ஆசிரியர் தொழில் கூட இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கான ஜாதகத்துல என்ன படிப்பனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்க பார்த்தோம்னா 3ஆம் இடம், 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நேசமா இருக்காரு. அங்க குரு பகவான் பாக்குற, ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நேச கிரகம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஒரு நேச கிரகம் இருக்கு. அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் தனக்கு 12 மறைவு அங்க மறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆன இடைவெளி 41 டிகிரி இருக்கு. அதுக்கடுத்து சூரியனுக்கும் சனிக்குமான இடைவெளி 4 டிகிரி தான். சூரியனும் சனி பகவானும் ரொம்ப இவ்வளவு க்ளோஸா இருந்தாங்கனாவே அந்த உயிரணுக்கள் வந்து கெடுதலுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க வந்து சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் அதிகமா இடைவெளி இருக்கிறது தப்பு. சூரியனுக்கும் சனிக்கும் இடைவெளி வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது. அடுத்த அயனசயன போகத்துல வந்து கேது பகவான் இருந்து ரமேஷ் சொன்ன மாதிரி சனி பகவானும் பாக்குறாங்க. அப்ப இவருக்கு வந்து அயனசயன போகம் எல்லா தகவலும் இருக்கு. அடுத்து வந்து இவருடைய தைரிய வீரிய ஸ்தானம் கெட்டிருக்கு, உயிரணுக்களும் கெட்டு இது இருக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு வந்துருச்சு. அடுத்து செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்து செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறதுனால 27 வயசுக்கு மேலதான் இவருக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறது இது வந்துருச்சு. இப்ப 31 வயசு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யறதுக்கான அடுத்து ஏதாவது வழிமுறைகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு இந்த 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அடுத்து சுக்கிரனும் புதனும் இவ்வளவு க்ளோஸா ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆயிரும் அப்படின்னா பிற பெண்கள் தொடர்பு அப்படிங்கிறத சொல்லிடுவோம். பிற பெண்கள் தொடர்பு இவருக்கு ஏற்படுறதுக்கும் அதனால வந்து சந்தேகங்கள் இவர் மேல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அப்படியே இருந்தாலும் இடைமறை காயா அதை வச்சுக்கிட்டு திருமணம் செஞ்ச முன்னாடி வரக்கூடிய மனைவி கிட்ட நான் அந்த காலத்துல அப்படி இருந்தனாக்க இப்படி இருந்தனாக்க ஏதாவது வீரா பேசினா அப்படின்னா அது பெரிய அளவுல இவருக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அங்க அந்த செவ்வாய் வேற வக்கரமா வேற இருக்கு. பெரிய அளவுல வைக்கிறோம் குடும்பத்துல பிரச்சனை வைக்கிறோம். அதுக்கு முத்தாய்ப்பா இங்க பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியான குருவே வந்து 7ஆம் இடத்துல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அவமானத்தை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 3ஆம் இருக்க. அடுத்து வந்து 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் 3ஆம் இடம் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப 3, 7, 12 தொடர்பாவே ரமேஷ் சார் சொன்ன மாதிரி மறுதிருமண யோகம் அப்படிங்கிற அதுக்கு என்ன செய்யலாம், தாலி கட்டணும், அதே போல மருதாளி கட்டிக்கிறது அப்ப சிறப்பா அதிகபட்ச ஜாதகங்களுக்கு அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. சரி, எப்ப வந்து இவருக்கு திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு குருதசா சந்திர புத்தி சஷ்டஸ்தகமா போய்கிட்டு இருக்கு. அப்ப வந்து இதுல திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல என்ன அப்படின்னா குரு சந்திரன் இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல வந்து இவருக்கு வந்து ஒழுக்கமா இருந்தா கூட சமுதாயத்துக்கு என்ன பேர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடும். ரொம்ப கவனம். அதுக்கு முத்தாய்ப்பா இங்க பார்த்தோம் அப்படின்னா கோச்சார ராகு பகவான் மகரத்துல இருந்து பிறப்புக்கார ராகு பார்த்தோம்னா 5ஆம் பாரு, அங்க பார்த்தப்ப 9ஆம் பாரு தொடர்பு கொண்டாரு. அடுத்து வந்து சந்திரனையும் தொடர்பு கொண்டாரு. அப்ப சந்திரனை தொடர்பு கொண்டப்ப என்ன ஆகும்னா ஒரு மனதளவுல ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். யாரையும் நமக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்களா, விட்டு சொல்லி வச்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது
ராகு தொடர்பு கொள்றப்ப இந்த காலகட்டத்துல ஏதாவது கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்படி வாழ்ந்தாருன்னா அநியாய வட்டிக்கு தான் போற மாதிரி இருக்கும். அடுத்து சனி பகவான் மேல ஏழு, சனி பகவான் ராகு இருக்கிறதுனால தொழிலை வந்து இப்ப விட்டுறாங்க. தொழிலை வந்து தொழிலுக்கு என்ன ஆதாரமோ அதுதான் பாச்சாரம். எப்படி அப்படின்னா ஒரு வாட்ச்மேனா இருக்காருன்னா ஒரு ஓட்டாரா இருக்காரு அப்படின்னா ஒரு முதுகுல போடுவாங்க. நம்மளாம் சமாளிச்சு எப்படியாவது அந்த இதை ஓட்டணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தொழில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல அந்த தொழிலை விட வேலையை விட வந்துடக்கூடாது. அடுத்து சூரியன் ராகு இருக்கிறதுனால டீப்ரோமோட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. டீப்ரோமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அவமானம், ஏன் அப்படின்னா சூரியனுங்கிறது நல்ல வெகுமதி, அவமானங்கள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கும். பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். வெளியே வந்தாருன்னா திரும்ப போய் ரீச் ஆகி பார்க்கறது கஷ்டப்படு. சரி, அடுத்து வந்து இந்த சந்திர புத்தி வந்து அடுத்த டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கு. அதுக்கடுத்து செவ்வாய் புத்தி வருது. செவ்வாய் பகவான் ஏற்கனவே பயணக்கூடிய இயங்காரு. அப்ப அந்த குருவும் வந்து செவ்வாயை பார்க்கறதுனால அந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வர ராகு வந்து 6ஆம் இடத்தை இயக்குறாரு. அப்ப வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயத்துல விபத்து, கடன் போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாயாருக்கு வந்து உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து வந்து வரக்கூடிய சனிதாசா சனி புத்தி வந்து 10ஆம் இடத்தையும் இயக்குறதுனால நல்லா வந்து அவருக்கு தொழில் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம் என்பது மேலும் இந்த மேலத்தில் அதிபதி இருக்காரு. அப்ப வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வந்து அவருடைய மனைவி கையில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் 2ஆவது குழந்தைக்கு டெபாசிட் பண்ற மாதிரி அப்படி ஒரு அமைப்பு கொண்டு வந்தாருன்னா தற்போதைக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா வரக்கூடிய வருமானத்தை கூட நண்பர்கள் கூட்டாளி அப்படிங்கிற விஷயத்துல வந்து இவர் வந்து செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. கையில காசு நிக்காது. ஏன் அப்படின்னா சந்திர பகவான் இருக்காரு. அந்த சந்திர பகவான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் கொடுப்பாரு. கையிருப்பு வந்து ஒரு நிலையா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்ததான் வந்து ஒரு சம்பளம் துறைக்கு 1/10/2020 அப்ப குரு தசா புதன் புத்தி குரு ஆந்தரம் சுக்கிரன் சூட்சமம் நடந்திருக்கு. அப்ப நானு ஏதாவது அப்படின்னு பாக்குறப்ப இங்க கோச்சார ராகு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எந்த இதுலயுமே தொடர்பு வரல. அவனுக்காக செவ்வாய் மேலதான் தொடர்பு வர்றாரு. அப்ப செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரன் அப்படின்னு. அப்ப இளைய சகோதரனுக்கு ஏதாவது வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இங்க இந்த செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரனுக்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் வந்து அவர் தொந்தரவா தான் இருக்கும். அப்படின்னால அவங்க என்னன்னா இளைய சகோதரர் இருந்தா வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கிறதா அவங்க தத்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க அவங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல காரபாவ நாஸ்தி ஆகுது. அங்க வந்து நேசமா இருக்கிறாங்க. இளைய சகோதரன் இல்லை இருந்தால் தொல்லை அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துக்கு 1/10/2020 இளைய சகோதரனுக்கு ஏதாவது விபத்து கண்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ராகு வந்து சூரியனால தந்தைக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு கணக்கு வந்து அப்ப அந்த குரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை ஸ்தானத்துக்கு வந்து அவர் வந்து விரையாதிபதி ஆகிறாரு. அடுத்து வந்து விரையாதிபதி எங்க இருக்கிறாருன்னா தந்தை ஸ்தானத்துக்கு பாதகத்துல இருக்காரு. குரு தந்தை ஸ்தானத்துக்கு பாதகத்துல குரு தசா நடத்துறாரு. அடுத்து வந்து இந்த புதன் பகவான் யாரு அப்படின்னா தந்தை ஸ்தானத்துக்கு வந்து ரோகாதிபதி. அந்த ரோகாதிபதி எங்க இருக்காருன்னா தந்தை ஸ்தானத்துக்கே இருக்காரு. அதனால இந்த சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 5க்கு அதிபதி. அவர் வந்து அப்ப தந்தைக்கு ஏதாவது கணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்க இளைய சகோதரருக்கு தந்தைக்கு காட்டும். அடுத்து வந்து இங்க முக்கியமா என்ன ஆகுது அப்படின்னா குரு மேல மாதி போகும், குரு மேல கேது போகும். அப்ப இந்த மாதியும் குருவும் போறது வந்து இந்த ஜாதகருக்கு என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா கேது அப்படிங்கிறப்ப ஒரு சுயமா ஏதாவது தவறான முடிவுக்கு ட்ரை பண்ணலாம். மரணத்துக்கு அப்புறம் அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சார் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கங்க சார். ஒரே ஒரு பதில் மட்டும் அதை சொல்லாத விட்டுட்டுங்க ஐயா, சொல்லிடலாங்க ஐயா. அந்த சம்பவத்தை சொல்லுங்க ஐயா. சரி சொல்லிடுறேன். வந்துடுங்க ஐயா. 1/10/2020 அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க ஐயா.
அப்ப அந்த காலகட்டத்துல வந்து என்னன்னா அஷ்டம சனி காலமா இருக்குது அவருக்கு. அப்ப அந்த காலத்துல வந்து என்னன்னா இவர் புதன் அப்படின்றதுனால வந்து 2க்கும் 5க்கும் அதிபதியா இருந்து அவர் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு வந்து என்னன்னா பெண்கள் விஷயமா ஏதாவது வந்து என்னன்னா சங்கடம் ஏற்பட்டு அதனால ஒரு மனம் வருதுற அளவுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து தந்தைக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கணும். அவர் அன்னைக்கு அந்த காலகட்டத்துல மனம் வருந்துற அளவுக்கு இருந்திருக்குது. அது வந்து ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு வந்து பெண்கள் விஷயத்தால ஏதாவது வந்து என்னன்னா ஒரு மனம் வருந்துற அளவுக்கு இருந்திருக்கணும், இல்லைன்னா தந்தைக்கு வந்து மனம் வருந்துற அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்றதுக்கு ஐயா. அதை சொல்ல மறந்துட்டது ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, கேக்குதுங்களா? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது ஆட் பண்ணிருக்காங்க சார். நீங்க பலன் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம், கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு ஜாதகர் வந்து பிற லக்ன ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 9 பாக்கியஸ்தானத்துல கூட 2ஆம் அதிபதியோடு அங்க இருக்கார். அதனால இவர் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் போடு, அழகா ஆடம்பரமா கவர்ச்சிகரமா இருப்பார். அதனால ரொம்ப இன்டெலிஜென்டாவும் இருப்பார். அடுத்தது படிப்பு விஷயங்கள். படிப்பு விஷயத்துல இவர் சுக்கிரன் புதன் சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துலதான் இவர் படிச்சிருக்கணும். ஆனா 2ல சந்திரன் இருக்கிறதுனால பிரைமரி எஜுகேஷன் கொஞ்சம் தடைப்பட்டு ஸ்கூலுகள்லாம் மாதிரி இடம்லாம் மாதிரி கொஞ்சம் சில தடைகளை மீறி சில இடம்லாம் ஊர்லாம் மாதிரி அந்த மாதிரி படிப்பு வந்திருக்கணும். அடுத்தது செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி, 7-12க்கு அயன சோயன அதிபதியும் கணத்திரஸ்தான 7ஆம் அதிபதியான செவ்வாய் கடகத்துல நீச்சமா இருக்காரு. இவர் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கணும். அது இவர் வந்து 2 நாளா அங்க உட்கார்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியம் கெட்டு வேலைக்கெல்லாம் கொணாவெல்லாம் சரியா வர மாட்டாரு. அதனால இவர் கொஞ்சம் கல்யாண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும். 2வது கலத்தரகாரன் சுக்கிரன், அவரு சூரியன் புதன் இவாளுக்கெல்லாம் வந்து இடைவெளி ஒரு 2 பேருக்கு ஜாஸ்தியா இருக்கு, 2 பேருக்கு கம்மியா இருக்கும். சூரியன் சனி ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால அதுவும் தப்பு. சூரியன் சுக்கிரனுக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. ஒரு வகையில பார்த்தா இவருக்கு மேரேஜ்ல ஆர்வம் கம்மியாதான் இருக்கும். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல அதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியா இவருக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப லேட்டா தான் போகும். லேட் மேரேஜ் செஞ்சா ஒருத்தர் இடத்தை விட்டு அவர் ரொம்ப தூரம் போய் போறது ரொம்ப நல்லது. இப்ப நடக்கிறது குருதசா. குருதசா வந்து 10க்கான அவதி வந்து 10, 11, 9, 8 அஷ்டபாதியா இருந்து 11ஆவதா இருந்து அவர் தன் மனைக்கு 12ல மறைஞ்சிட்டார். 2வது குரு மாத்திர இடக்கு 12ல மறையிறது அவ்வளவு திருமணத்தை தாமத்தை தான் கொடுக்கும். 2வது இவர் ஒரு டேட் சொல்லி அந்த டேட்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்க. அந்த டேட்ல இவருக்கு குருதசா புதன் புக்தி சுக்கரன் இவெல்லாம் சம்பந்தப்பட்டதுனால இவருக்கு பெண்கள் வழி சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம். 2வது 3ல சந்திரன் 3ல செவ்வாய் இளைய சகோதரன் சாத்திர செவ்வாய் நேச்சமா இருக்கா. சகோதரனுக்கு ஏதானும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். தந்தை ஸ்தானமான 9க்கு
8, 9. 9ஆம் அதிபதிக்கு சனியோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனால அவருக்கு அப்பாவுக்கு கூட சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 12த்துல கேது இருக்கார். அவர் அயன சுபாவத்துல கிடைக்கிறத தாமத்தை தான் ஏற்படுத்தி இருப்பார். படிப்பு இருந்தாச்சு. 2வது அவர் இருப்பிடத்தை விட்டு வெளியில போறது நல்லது. இன்னொன்னு 5ஆம் அதிபதி ஆன புதன் வந்து பாகியஸ்தானத்தில் இருந்து சனியோட வீட்டுல இருக்கார். குருவோட பார்வை 11ல இருக்கு. இவர் கிட்டத்தட்ட சுக்கிரனும் புதனும் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால இவருக்கு சில பெண்கள் வழி சங்கடங்கள் பாதிப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து அவர் கொஞ்சம் தவிர்க்கணும். ஆயுள் பரவாயில்ல, ஆயுள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிம்மந்து அவர் விட்டு அவரே பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தந்தைக்கும் அவருக்கு சில உரசல்கள் இருக்கும், அது எல்லா குடும்பத்துல இருக்கிறதா, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியதுதான். குரு பகவான் 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். தொழிலெல்லாம் சில ஆரம்பிச்சதுன்னா அவருக்கு கொஞ்சம் தொழில் வழி ஆதாயமெல்லாம் இருக்கு. வேலைக்கு மாத்திரம் இருக்க அவருக்கு போறதுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்க. கல்யாணங்கிறது இப்ப அவருக்கு சந்திர இப்ப வந்து குருதசல செவ்வாய் புத்தியில சான்சஸ் இருக்கு. அதை விட்டா ராகு அவர் சுக்கிரன் மாதிரி செயல்படுவார். அந்த ராகு புத்திலையும் அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சார். நன்றிங்க சார். நீங்க மீட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ரேவதின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, நீங்க ஆடுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ இல்லீங்களா? ஓ சரிங்கம்மா சார். சரிங்கம்மா கருணா சார், நீங்க சொல்லுங்க சார். இவருக்கு வந்து காரணம், அதனால வந்து இவருக்கு வந்து ஆகி கேது இதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது, பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி செவ்வாய் தோசம் ஆகி கேது தோசம் பொண்ணு மறந்தாருன்னா கூட இவருக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனையெல்லாம் வராது. அதனால அதை பற்றியெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இங்க தோஷங்கள்லாம் எதுல திருமணம் சார்ந்த தோட்டங்கள்லாம் ஒன்றது கிடையாது. உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இங்க வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, சிறப்பு கிடையாது. அவர் 3 ஏழு தொடர்பு வச்சிருவாரு. அப்ப இந்த இதுல மீட்டிங்ல இந்த ஜாதகருக்கு பெரியவங்க இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, குரு என்பவர் யார் அப்படின்னா, குரு என்பவர் குழந்தைக்கு காரகர், அடுத்து வந்து பொருளாதாரத்துக்கு காரகர், குரு வந்து உடல் கரியர்களுக்காரகர். அப்ப வந்து இவருக்கு அப்பா நம்ம வந்து ஒழுக்கமா என்ன அப்படின்னா, பின்னாடி பங்க பாக்கிட்டு வந்து ஊர் வந்து ஏளனமா பேசிடும், கையில பணம் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிடும். லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஏன் அப்படின்னா உடம்பு வந்து கழிவு நீக்க உறுப்புகளை கிட்னிக்கு அடுத்து ஒர்க் பண்றது லிவர் தான். லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிருப்பா. அதனால கொஞ்சம் நம்ம தெய்வீக இதோட இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது யாரு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. தாயார் வந்து இவங்க கூடயே தான் இருக்காரு. தாயார் வந்து கூடவே இருக்காருனால அந்த தாய் வந்து இவருக்கு வந்து எடுத்து சொல்லி இவரை வந்து அறிவுரை சொல்லிதான் திருத்த முடியுமே ஒழிய இவரை வந்து சட்டம் போட்டதான் திருத்த முடியாது. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணா திருத்திக்குவார், சட்டம் போட்டாதான் திருத்த மாட்டார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை முறைகள் சிறப்பா இருக்காரு. அடுத்து சூரியனும் சரி இவர் வந்து தந்தை வழி முறம் பெருசா எதிர்பார்த்தார். தந்தை உறவு வந்து இவருக்கு பெரிய அளவுல சொல்லப்படாது. அப்ப இவருக்கு வந்து தாயார் தான் வந்து இது பண்ணணும், சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும். தாயார் வந்து இவரு கூடவே இருப்பாங்க, இருந்துதான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணம் வந்து ரிஷப லக்கணமா இருக்கிறதுனால
திருமணம் முடிஞ்ச கையோட இவர் வந்து தனி குடிச்சனம் போயிட்டாருன்னா இவருக்கு நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு 2 பக்கம் மேனு, ஒரு பக்கம் ஒளி கிரகம், ஒரு பக்கம் கேது பகம், அங்க பைரவம் பாதி இருக்கிறதுனால இவருக்கு கண்ணு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். எனக்கு வரன் எந்த திசையில இருந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தெற்கு அல்லது மேற்கு திசையில இருந்து வரதுக்கு வாய்ப்பு. இவருக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு 6ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் நோயை கொடுக்கறதுக்கான இதா இருக்கும். முதல் பார்த்தோம்னா இங்க மேசம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் இந்த ராசிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியா இருப்பாரு, இல்லைன்னா லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியா இருப்பாரு. அப்போ நோயை கொடுக்குறவங்க அதை வளர்க்கிறவங்க இவங்களாக இருப்பாங்க. அப்ப மத்தவங்க யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க. அப்ப இது வந்து ரிஷப லக்னமா இருக்கனால இவருக்கு நோய் எதுவும் வந்தது அப்படின்னா இவருடைய உணவு பழக்க வழக்கம், இவருடைய பழக்க வழக்கங்களாலதான் நோய். அப்ப வந்து இவர் வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கணும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகு சம்பந்தமான உணவு வந்து இவர் விரும்பி உண்டாதனாலதான் நோய் அதிகமா வளரும். இப்ப ராகு சம்பந்தமான என்னவா இருக்கணும் அப்படின்னா மல்டி கலர்டு ரைஸ், அதை வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் பண்றது, ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் இவரு குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னா இவருக்கு வந்து இந்த நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். இது வந்து வேற தோஷம், திருமண தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. இவர் வந்து காரியங்களுக்கு ஏதாவது போனார் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது பாயசம் வச்சு வாங்கி வீட்டிட்டு போச்சிருங்க. கொஞ்சம் காரியங்கள் வெட்டி நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து புடி படம் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட்டா வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அப்பப்போ பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரங்கள் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு இவங்கிட்ட கொஞ்சம் சுதாரணமாவே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா அதை வந்து பல காலமா அவங்க வரணும் வச்சிருக்கா படி வாங்கிடுவாங்க. அதனால வந்து இவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கணும். அப்பப்போ என்ன பண்ணிடணும், ஏதாவது தப்பு செஞ்சோம்னா சாரி கேட்டு அவங்க வந்து மாற்றி அந்த வல்லம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் சாப்பிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது தாயார் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி திருத்தினாங்க அந்த ஜாதகத்தை நல்லபடியா கொண்டு வந்துடலாம். நன்றி, வணக்கம். சார் இந்த தாயார் அவங்ககிட்ட சொல்லி திருத்தணும்னு சொல்றீங்களா சார், என்ன அது அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இந்த தாயார் வந்து எடுத்து சொல்லி திருத்தணும் அப்படின்னு சொல்ல வந்தீங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி அது என்ன திருத்தணும்ன்றத விளக்கமா சொல்லிடுங்க சார். குடும்பம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடத்துல தாயார் அங்கே இருக்காரு சார். சரிங்க சார். தாயார் அங்க இருக்காரு. அப்ப வந்து என்ன அப்படின்னா இவருக்கு வந்து இந்த ஒடுக்கக்கேடு அப்படின்னு இருக்கிறப்ப கூட இருக்கிற தாயார் இருக்குதான்னு சொல்ல முடியும். மகனுக்கு இங்க உறவு ஆகாது இருக்கு. ஏன்னா சூரியனும் சனியோ ஒன்னா இருக்காரு. இவர் வந்து தந்தையோட போய், ஏன்னா லக்னாதிபதி தந்தையை நோக்கி போறாரு, ஆனா அந்த உறவு வந்து அவனுக்கு சிறப்பா இல்லை. அப்படிங்கிறப்ப தாயாருன்னு இவருக்கு எடுத்து சொல்லித்தான். ஏன்னா அவர் குருவே வந்து கெடுக்கிற இடத்துல இருக்கிறப்ப வேறவங்க சொன்னாதான் கேட்க மாட்டாங்க. சரிங்க சார். இப்ப நீங்க வந்து தாயார் வந்து அவருக்கு வந்து ஒழுக்கக்கேடா இருந்தா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்லைங்களா? ஆமா, கட்டாயம் மாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. சரிங்க சார். இப்ப வந்து இந்த ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் கூட சொல்லிடட்டும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்லலாம். மேடம் நீங்க இருக்கீங்களாங்க? உங்க ஜாதகம் எஸ் சார். நீங்க கேட்க அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க சார். கொஸ்டின் கேளுங்க, அந்த அக்கா ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லம்மா, இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க, இவங்க எந்த அளவுல அவங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்குங்கிறத வந்து சொல்லுங்க. அடுத்தாப்புல வந்து கேட்டுக்கலாம். அதுவே படிப்பு கொஞ்சம் கெடுத்திருக்கோம் படிக்கிற காலத்துல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது கொஞ்சம் இதாயிடுச்சு. சரிங்கம்மா. அதே மாதிரி அந்த தந்தை வழி உறவு கொஞ்சம் அதுவுமே அதுவுமே இல்ல. இல்ல ஒழுக்கக்கேடுன்னு சொல்ல வந்தாங்க, அதை பத்தி என்ன சொல்ல வர்றீங்கம்மா? ஒழுக்கக்கேடு எல்லாம் அதுவே அந்த நேரமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இதாகும். ஆனா பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் வரல. இந்த ஏதோ ஒரு கெட்ட பேர் வாங்கன்றிருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. ஏதோ ஒரு வழியில அவன் கெட்ட பேர் வாங்கன்னு வந்திருக்கு, அது வந்திருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இல்ல, ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து இது பண்றாங்க. இல்லங்கம்மா, இவருக்கு வந்து காதல்
அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இல்ல காதல் தோல்வி, காதல் ஈடுபட்ட விஷயம் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அந்த மாதிரி இல்ல. இந்த பிரெஞ்சு கதை அந்த மாதிரி அதுல கெட்டு போறாப்ல இருக்கு. ஓ சரி சரி. அப்ப கொஞ்சம் அவரு கொஞ்சம் அந்த வேற குடிப்பழக்கம் இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்களா அவருக்கு? இப்ப அவனோட இது வந்து டிராவல்ஸ்லதான் இருக்கான். வந்து வீட்டுல இங்க இருக்க கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து சரியா இங்க வீட்டுல இருக்க மாட்டான். இல்லம்மா உங்களுக்கு வந்து தாயாருக்கு எனக்கு அவ்வளவா தெரியல, அந்த மாதிரி தெரியல. தாயாருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது இங்க வந்து சந்திரன் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம வந்து அது கொஞ்சம் நினைக்க வேண்டி இருக்கு. அந்த மாதிரி வீட்லனா வந்து என்னட்ட அந்த மாதிரி எல்லாம் அது எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து படுக்கிறதும் தெரியும், மற்றபடி எதுவும் அதெல்லாம் தெரியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்னால கொஞ்சம் பிரச்சனை வருது. ஓ சரிங்கம்மா. அது இலைமறைவா வந்து இருக்கலாம், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. அவன் போயிட்டு வருது, அது எனக்கு தெரியாது. சரிங்கம்மா. இப்ப இந்த ஜாதகர் வந்து என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னாலும் அவர் வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஐடிஐ படிச்சிருக்காருன்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா ஆமா, அவர் ஐடிஐ படிச்சதுதானம்மா? ஆமா, ஐடிஐ படிச்சிருக்காரு. வந்து அவர் வந்து டிராவல்ஸ் ஏஜெண்டா வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லீங்களா? ஆமா, டிராவல்ஸ்லதான் இருக்கான். அதான் டிராவல்ஸ்ல வந்து ஏஜென்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. திருமணம் இப்ப உங்களுடைய மெயினான கேள்விகள் வந்து என்ன, திருமணம் சம்பந்தப்பட்டதான் நீங்க கேக்குறீங்க? ஆமா, திருமணம் சம்பந்தப்பட்டதான் கேக்குறேன். சரி, வேற அந்த தேதிப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா. அன்றைய தேதியில அந்த 2021 அதே அவங்க அப்பாவுக்கும் அது இதாகும்னு அவர் இறந்து போயிட்டாரு. ஓ, அவங்க அப்பா இல்ல. சொன்னல ஒண்ணு, அவன் அந்த பையன் வந்து பெண்களால அசிங்கப்பட்டிருக்கணும், இல்ல வந்து தந்தைய இது பண்ணி இருக்கணும், இதனால ஒரு பாதிப்பு அந்த பையலுக்கு இருக்கும்னாது அது ஒண்ணு. பெண்களால அவன் இதால அவங்க அப்பாவை இழந்துட்டியான். இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க அப்பா அந்த 2021 20 அவங்க அப்பா இறந்துட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பையன் காதல் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல இல்லீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லையே. சரிங்கம்மா, அந்த மாதிரியே இல்ல. அப்படி கூட இது பண்ணா கூட மேரேஜ் பண்ணலாம், ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இது வரைக்கும் நடக்கல அந்த மாதிரி. நடக்கல, இதுவரையும் நடக்கல. அப்படி கூட கொண்டு வா, நாங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்ன்றா, அதெல்லாம் இல்ல, நீங்கதான் பண்ணி வைக்கணும்ன்றே. சரிங்கம்மா. இப்ப வந்து இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல குரு பகவான் உட்கார்ந்து லக்னத்தை பாத்துட்டு இருக்காருமா. இந்த பையன் ரொம்ப ஒழுக்கமான பையனாத்தாமா இருப்பாரு. அதாவது தப்பு செய்ய மாட்டாரு, தப்பு செஞ்சாலும் அது வெளியே தெரியாது. ஏன்னா குரு மேல அமர்ந்திருக்கு. அந்த லக்ன சுக்கிர பகவானே பாத்தீங்கன்னா அவர் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப இந்த ஜாதகம் கிடைக்க வேண்டியது எல்லாமே வாழ்க்கையில வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புலதான் இந்த ஜாதகம் இருக்குது அடிப்படையில. ஆனா திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். இப்போ வந்து அவர் நல்லவர் தான், மனைவி குடும்பம் குழந்தைகள் எல்லாமே வேணும் இல்லைங்களா? ஆமா, இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி பார்வை வந்து அங்க 7ஆம் பாவத்து மேல விழுகுதுமா. திருமணத்தை தாமதப்படுத்துவார். சனி வந்து தாமதமா தான் எதையுமே நடத்தி கொடுப்பாரு. இந்த லேட்டா காரணம் வந்து இந்த சனி செய்ய வேண்டிய வேலைதான் இது. அதனாலதான் திருமணம் தாமதமாகுது. இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்போ நீங்க வந்து வறுமையான பொண்ணாதாமா நீங்க வந்து திருமணம் முடிச்சுட்டு வரணும். பரவாயில்ல, நான் வறுமையான அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சாலே போதும்னே நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு அமையாதுமா. இல்லதான் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். அதன்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நடந்துரும். ஆமா, அப்படிதான் நான் பாக்குறேன். குடும்பமா இருந்தா போதும்னே பாக்குறேன். இல்லாத வீட்டு பாருங்க, இந்த திருமணம் இல்லாத வீட்டு பொண்ணாத்தையும் பாக்குறேன். ஆமா ஆமா, அப்படிதான் அது நடக்கும்.
மற்றபடி பெரிய அளவுல வந்து இந்த ஜாதகத்துல தோஷம் கிடையாது. அதாவது சனி வந்து நாகப்படுத்துவாரு. செவ்வாய் அடைஞ்சனால நம்ம வந்து வருமானம் இல்லாத வீட்டு பண்ணத்தான் திருமணத்துக்கு முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது அவரே அட்டமாதிபதியாகி அவரு 7ஆம் பாவத்துல உட்காரும் பொழுது நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள இல்ல மாமியார் உங்களுக்குள்ள எல்லாம் அந்த பிரச்சனைகள், அதாவது மெயினா மாமியாரோட வரக்கூடிய பிரச்சனை தான் காட்டுது ஜாதகத்துல. அப்படியா? ஆமா ஆமா. ஏன்னா சனி வந்து 10ஆம் பாவத்துல வந்து இங்க 7ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்களோட ஒத்து போற மாதிரி அந்த பொண்ணு இருக்க மாட்டா. ஆனா நல்ல குணவதியா பொண்ணாதான் அந்த ஜாதகத்துக்கு வர்றாங்க. நீங்க இல்லாத வீட்டு இந்த ஜாதகத்துக்கு முடிக்கணுமா? சரி சரி, நான் அப்படியே முடிச்சேன். ஆமா, நீங்க அப்படி பார்க்கும் பொழுதுதான் அந்த ஜாதகத்துக்கு முடியும். வேற இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றவங்க யாரும் சொல்றீங்களா? வேற ஜாதகத்துக்கு இல்ல இல்ல, வேற யாரும் இல்ல இல்ல, நீங்க கட் பண்ணிக்கங்கம்மா. இந்த உங்க ஜாதகத்துக்கு வேற யாரும் சொல்றதா? சார் கருணா சார், நீங்க சொல்றீங்களா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து அவருடைய விருப்பத்தின் பேர்ல தான் திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா 7க்குரியவர் 3 இருக்க. அப்ப தன் முயற்சியா திருமணம் நடக்கும். 7க்குரியவர் 3 இருந்தாருன்னா தந்தையை விட்டு பிரிஞ்சு சகோதர உறவு மற்றும் தாய் வழி உறவுகளும் சேர்ந்து கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு ஒரு அமைப்பு வந்துருது. ஏற்கனவே தந்தை இல்லை அப்படின்னு வந்துருச்சு. 7ஆம் அதிபதி 3ல் இருப்பதால் தன் முயற்சியால் திருமணம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி யார் பாக்குறாங்கன்னா 5ஆம் அதிபதியால் புதனை பாக்குறாரு. அப்ப 7, 5 தொடர்பு வந்துருச்சு. அதுக்கு லக்கணத்துக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். லக்கணாதிபதியான புதன் பகவான் 5ஆம் அதிபதியோட இருக்காரு, 7ஆம் அதிபதியை பாக்குறாரு. அப்ப கட்டாயம் இவருக்கு வந்து தன் முயற்சியா இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தற்போதைக்கு குருதசை சந்திரபுத்தி போகுது. இந்த காலகட்டம் இவருக்கு வந்து திருமணத்துக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். அது அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே போகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குருதசா செவ்வாய், அதுக்கடுத்து குருதசா ராகு. இதை கட்டாயி இவரை கேட்காம எந்த ஒரு நேர்த்தி முடிக்கணும் ஏன்னா இவருடைய திருமணம் சார்ந்த விஷயம் இவர் டிட்டர்மெண்டா இருப்பார். அப்படிங்கிறதுனால இவரை கேட்டுக்கிட்டு தான் இந்த திருமணம் சம்பந்தமான விஷயம் நகர்த்தணும். கட்டாயம் அம்மாவோட இதுல கன்சர்ன்ஸ்ல அவரோட செலக்ஷன்ல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து 2026 முன்னாடிதான் நடக்கிற மாதிரி இது காமிக்குது. ஏன்னா இங்க வந்து சஷ்டமா இருக்கு. அப்படி இல்ல ஏதாவது அவசரப்பட்டாலும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா புத்தியை நடத்துற சந்திரனை வந்து கோச்சார ராகு வந்து தொடர்பு வைக்கிறாரு. அப்ப கோச்சார தொடர்பு வைக்கிறப்ப இன்னும் கிட்டத்தட்ட நான் 1 வருஷத்துக்கு இருப்பாரு. அப்ப குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்காவது இங்க வந்து சுபகாரியம் இருக்கு செய்ய முடியாது. அதுக்கடுத்துதான் நமக்கு வந்து நன்றி. நன்றிங்க சார். இவங்க சம்பந்தப்பட்டவங்க வந்து இருக்காங்களாமா? பேசுங்க. இருக்கோம் இருக்கோம். சரிங்கம்மா. இப்போ வந்து உங்க பையனுக்கு வந்து சில தீர்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்க மனசுக்கு எப்படிமா நீங்க நினைக்கிறீங்க? 1 வருஷம் ஆகுமா? இன்னும் 1 வருஷம் ஆகுமா? ஆமா, அதாவது நீங்க என்னதான் பார்த்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு சரியான முறையில அமையாதுமா. இப்ப 30 நடக்குது. தாமத திருமணம் தாமா அந்த ஜாதகத்துல இருக்கு. 31 முடியணுமா? அப்பட ஆமா ஆமா 31 முடியணுமா? நீங்க பாத்துக்கிட்டே இருந்தாலும் கூட உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு உங்களுக்கு தாமதம் ஆயிடும். அப்படியா? சரி சரி. அப்புறம் என்னமோ பரிகாரம் செய்ய சொன்னாங்க, அப்படி செய்யணுமா? சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், சொல்லுங்க சார்.
அதாவது அந்த குரு பலன் அப்படியே பார்ப்பாங்க. அடுத்து வந்து வந்த முட்டையில வந்து இது வந்து வயசு வந்து அப்படின்ட்டு குரு பலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க மடம் தான போனீங்கன்னா மடம் ஈஸியா கிடைக்கும். ஒருத்தங்க கடன் கேட்க போனீங்கன்னா கடன் கிடைக்கும். அவ்வளவுதான் ஒரே. குரு வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டாரு. ஒரு அப்படியே செய்ய மாட்டாரு. நமக்கு வந்து தசா புத்தி தான் பார்க்கணும். தற்போதைக்கு தசா புத்தியும் சிறப்பு இல்லை. புத்தியை நடத்துற அந்த சந்திரன் மேலையும் ராகு தொடர்பு இருக்கனால இந்த பையனுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலை வந்து திருமணம் முடிக்கிறது அவருக்கு சிறப்பு இல்லை. சரியா பரிகாரம் அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு வந்து நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னா பொண்ணுங்கிறது சுக்கிரன், அதுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது இங்க வந்து விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கான கோவில் என்னன்னு கேட்டா கீழ் திருப்பதி அலமேலு மங்கா. விருச்சிகிறது பணத்துக்கு கீழே இருக்கிறது திருப்பதி மலை கீழே. கீழ் திருப்பதி அலமேலு மங்கா வழிபட்டாங்கன்னா நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மங்களகரமான காரியம் நல்லபடியா நடக்கணும்னா மங்களகரமான காரியங்கிறது செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கான கோயில் வந்து ராமேஸ்வரம் போய் அந்த ராமநாத சுவாமிகளை பயன்படுத்துவாங்க. திருமணம் முடிச்ச கையோட இவர் வந்து தனி கொடுத்து விட்டுட்டாதான் நல்லா இருக்கு. நன்றி சார். நன்றிங்க சார். ஏமா நீங்க இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு பரிகாரம்னு நீங்க கேட்கும் பொழுது இவருக்கு செவ்வாய் பகவான் வந்து முருக பெருமானம் வருவாருமா? இந்த ஜாதகத்துக்கு முருக வழிபாடு செய்வாராமா? அதெல்லாம் செய்வார், கும்பிடுவார். காலையில குளிச்சுட்டு துணூறு போட்டுட்டு கும்பிடு செய்வேன் அதெல்லாம் சொன்னா. அதுதான்மா நீங்க வந்து நம்ம விழுப்புரம் நீங்க வந்து வார செவ்வாய்க்கிழமை போக சொல்லுங்க. பொதுவா இவருக்கு வந்து இவருடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பாலாபிஷேகம் பண்ண சொல்லுங்க முருகனுக்கு. வந்து கைகூடி வருவோமா? ஏன்னா வந்து 7ஆம் இடம்ங்கிறது செவ்வாய், அவரே இங்க நீசமாயிருக்காரு. அப்ப இவர் வந்து மதுரைக்கு பக்கத்துல இங்க திருமணத்துல நீங்க போய் வழிபாடு பண்ணும் பொழுது வந்து வழி கொடுத்துருவாருங்கம்மா. சரிங்கம்மா. மேடம் ஜோதி மேடம் நீங்க சொல்றீங்களா மேடம்? இல்ல சார், எல்லாருமே நல்லா சொன்னாங்க சார். சரிங்கம்மா. ஓகே சார். நம்மளுடைய ஜாதக பேசுறாங்க. தேங்க்ஸ் சார், நல்லா சொன்னீங்க எல்லாருமே. சரிங்கம்மா. இந்த பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சொல்றீங்களா? பலன் சொல்றீங்களாங்க? பாலாமணிங்களா? ஹலோ ஹலோ பாலாமணிங்கிறத ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்றீங்களாங்க? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாதகருக்கு திருமணத்தை பத்தி கேட்டுக்கீங்க. அவருக்கு நடக்கூடிய தசா குரு தசா சந்திர புத்தி நடக்கு. சஷ்ட அச்சாங்கமா இருக்கு. தாரதோஷம் அமைப்புள்ள ஜாதகமா இருக்கு. 11ஆம் அதிபதி 7ல இருக்காரு. குரு தசா ராகு புத்தி இவருக்கு திருமணம் உத்தமம். மற்றபடி அனைத்து குருமார்கள் சொன்னது போலவே நடத்தலாம். நன்றி ஐயா. நன்றிங்க சார். மேடம் அவங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்களே, கொடுங்க அவங்கள்ட்ட, அவங்க பேசட்டும். தாரதோஷம் பழையபடி வர சொல்றாரு. அப்படின்னா தாரதோஷம் இன்னும் செய்யணுமா? பரிகாரம் இல்லம்மா, நாங்க தான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டோம்மா. ஆமா, முருகனுக்கு செய்ய சொன்னீங்க. சரி, எல்லாரும் சரி, நான் நல்லா சொல்றேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்கம்மா. இன்றைய ஜாதக ஆய்வை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சார் நீங்க ராஜ் ரமேஷ் சார் ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. இது வந்து சனி பகவான் வந்து என்னன்னா 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்தனால சனி பகவானும் சேர்த்துதான் ஐயா பரிகாரம் பண்ணணும் ஐயா. சொல்லலைங்க இல்லை நீங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை அவர் தான் தடை கொடுக்குறாரு, 12ஆம் இடத்தை அவர் தான் தடை கொடுக்குறாரு. சனி பகவானுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு சொல்லிருங்க ஐயா.
பரிகாரம்ங்கிறது நம்ம வந்து ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யறது தாங்க பரிகாரம். இந்த அம்மாட்ட சொல்லுங்க ஐயா. ஏன்னா இப்ப வந்து 7ஆம் இடமும் 12ஆம் இடம் சனி பகவான் தான் தடையை கொடுக்குறாரு ஐயா. மெயினா வந்து நம்ம வந்து சனி பகவானுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லணும். இல்லாத வீட்டு பெண்ணை திருமணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு சார். வேற சனி பகவானை வந்து நம்ம நேரடியா போய் வணங்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இவங்க இல்லாத வீட்டு பெண்ணை திருமணம் வச்சாக்கா அந்த திருமண காரியங்கள் நடக்குங்கிறதே அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கணும். சார் சொல்லுங்க சார். ஹலோ சார், நீங்க சொன்ன சனி பகவான் இங்க வருவாரு, அவர்தான் வருவாரு காரியம். இன்னும் அவரை போய் இன்னும் வந்து வரவேற்கக்கூடாது. நமக்கு யார் காரியத்தை செய்யறோமோ அவரை வந்து வழிபாட்டுறதுதான் சிறப்பு. அதான் சார், அவங்கள வந்து ஏற்கனவே இல்லாத வீட்டு பெண்ணை திருமணம் பண்ண சொல்லியாச்சு. அதே நேரம் செவ்வாய்க்கு உண்டான உணவு வழிபாடை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து முழுமையா தீர்வு கொடுத்தாச்சு. ஆய்வு